அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. பல்சுவை மாதிரி வினாத்தாள் தொடர் பார்த்து வருகின்றோம். அதாவது 5வது தொகுப்பு இது. இதில் இடம்பெறுகின்ற வினாத்தாள் என்னவென்று இந்த பதிவில் நாம் காண்போம். பல்சுவை மாதிரி வினாத்தாள் தொகுப்பு 5ல ஒவ்வொரு தலைப்பிலான மாதிரி வினாத்தாள்கள் பார்த்து வருகின்றோம். அதன்படி கடந்த 3 பதிவுகளில் இதழியல் தொடர்பான மாதிரி வினாத்தாள்கள் பார்த்தோம். இப்ப இந்த தொடர்ச்சியான 3 பதிவுகள்ல நாம் காண இருக்கின்ற தலைப்பு நவீன நாடக இயக்கங்கள், நவீன நாடக முயற்சிகள், அந்த நாட்டார் கலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது குறித்த வினாத்தாள்கள் தான் காண இருக்கின்றோம்ப்பா. சரிங்களா? இப்ப இன்றைக்கு இந்த தலைப்புல 1வது வினாத்தாள் அமைகின்றது. சரி, இப்ப 1வது வினா. சிறுவர்களுக்கென்றே நாடகங்களை இயக்குபவர் யார்? வேலு சரவணன். அவர் பார்த்தீங்கன்னாக்கும், அதாவது பள்ளி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இதற்கென்று தனியாக ஒரு மேடை அமைத்து, ஒளி அமைப்பு அப்படிலாம் கிடையாது. சாதாரண இருக்கின்ற தளத்திலேயே அப்படியே நாடகங்களை அவர் நடத்துபவர். அதே சமயம் சுற்றி குழந்தைங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, அதிலே 2, 3 குழந்தைகளை அழைத்து அவருடன் பேசுவது போன்று அந்த நாடக கருத்துக்களை எடுத்து கூறுபவர். இந்த மாதிரி எளிமையான முறையில, ஆனா குழந்தைகளுக்காகவே அவர் நாடகங்களை எழுதி, இயக்கி நடித்தும் வருகின்றார். சரிங்களா? நவீன நாடகங்களுக்கு உதவிய சிற்றிதழ்கள் சில: கசடத்தபர, கணையாழி, சாதனா, சுபமங்களா, நடை, பாலம், பிரஜை, ரீங்காரம், பீகை, வைகை, இந்த மாதிரி இன்னும் நிறைய சிற்றிதழ்கள் இருக்கின்றன இப்ப. சரிங்களா? பம்பாயில் தோன்றி இந்தியா முழுவதும் நாடகம் நடத்தியதன் மூலம் தமிழ் நாடகத்திற்கு புதிய வடிவம் தந்த நாடக குழுக்கள் என்று கூறப்படுவது இது. பார்சி நாடக குழுக்கள். மகாராஷ்டிராவுடைய பம்பாயில் தோன்றி இந்த மாதிரி அவங்க தான் முதல்ல இது பண்ணாங்கப்ப. சரிங்களா? நாடகம் என்றால் பாட்டு நயமே என்ற நிலையை மாற்றி ஒரே நடையில் நாடகத்தை அமைத்தவர் ராமசாமி ராஜா. அவரு முதல்ல அந்த கொண்டு வந்த நாடகத்தின் பேர் பிரதாப சந்திர விலாசம். 1877 இந்த நாடகத்தை அவர் இயக்கினார். அடுத்து தமிழில் களங்கள், நாடக கதைக்கருக்கள், ஒளி அமைப்பு முதலான புதிய சிந்தனைகளை தோற்றுவித்ததாக கூறப்படும் அமைப்புகள் யாவை? 2 அமைப்புகள் மிக முக்கியமான அமைப்புகள். ஏன்னா இந்த நவீன நாடகங்களை வெறும் எழுத்தளவையும் சொல்லளவையும் இருக்கக்கூடாது, அதற்கான ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது இந்த 2 பேர் தான். யாரு? காந்தி கிராம பல்கலைக்கழகம், பாதல் சர்க்கார், அந்த நாடகக்குழு. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பயிற்சி பட்டறைகளை நடத்தினார்கள் 1977. அதே போன்று பாதல் சர்க்காருடைய நாடகமும் என்ன செய்தது? பட்டறைகள் நடத்தியது. பட்டறைகள் அப்படின்னாக்க செய்முறை பயிற்சி அளித்து அதன் மூலமாக காண்பவர்களையும் அதில் ஈடுபட செய்து பயிற்சி அளித்தல். அதான் பட்டறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பயிற்சி பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் ஒரு நல்ல ஒரு திருப்பமாக அமைந்தது நவீன நாடகங்களுக்கான அமைப்பாக. சரிங்களா? அடுத்து நாடக இதழ்கள், அதன் ஆசிரியர்கள்: நாடக அபிமானி, கட்டியங்காரன், நாடக வெளி, காற்று. இது நாடக இதழ்கள் இவையெல்லாம். அந்த பக்கம் எம்.வி. ஈஸ்வர ஐயர், ஞானி, ரங்கராஜன், புவியரசு. இப்ப இந்த இதழ்கள்லாம் தொடங்கியவங்க யாரு அப்படின்னா நாடக அபிமானி எம்.வி. ஈஸ்வர ஐயர், கட்டியங்காரன் ஞானி, நாடக வெளி ரங்கராஜன், காற்று என்னும் இதழை நடத்தியவர். நாடகத்துக்குன்னே இந்த இதழை அவர் நடத்தினார் புவியரசு. சரிங்களா? அடுத்து முதலில் பெண்களையே வைத்து ஆரம்பிக்கப்பட்ட நாடக குழு எது? பாலாமணி அம்மாள் நாடக குழு, அதாவது நாடக கம்பெனின்னு சொல்லுவாங்க. நிறைய புதுமைகள்லாம் இவங்க செஞ்சாங்க. இது என்னன்றது அடுத்தடுத்து வருகின்ற வினாக்களில் நாம் காண்போம். 2000 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாதமி விருதை பெற்ற நவீன நாடகக்கலை அறிஞர் யார்? முத்துசாமி. அங்கம் களம் என்ற அமைப்பில் முதல் சமூக நாடகத்தை படைத்து அரங்கேற்றியவர் யார்? காசி விஸ்வநாத முதலியார். 1867 சம்பாச்சாரி விலாசம் அப்படிங்கிற நாடகத்தின் மூலமாக இதெல்லாம் அமைக்கிறார் அவர். அதாவது அங்கம் களம். இப்ப நம்ம பள்ளி பாடநூல்கள்ல பார்க்கலாம். நாடகம் குறித்த ஒரு பாடம் இருக்கு, ஒரே நடையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கம்னு சொல்லி போட்டிருப்பாங்க, கதாபாத்திரங்கள் போடுவாங்க,
களம்னு சொல்லி போடுவாங்க. அங்கம் அப்படிங்கிறது, அதே மாரி நாடக காட்சி 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கும், அ களம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், மன்னருடைய அரசவை அந்த மாதிரி. அல்லது பள்ளியின் வகுப்பறை, கதாபாத்திரங்கள் அப்படின்னாக்கா, அந்த காட்சி வரைக்கும் யார் இடம் பெறுகின்றார்களோ அவர்களுடைய பெயர்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறையில் எழுதியவர் காசி விஸ்வநாத முதலியார். அதுவும் பார்த்தீங்கன்னா, சமூக நாடகத்தை முதன் முதலாக அவ்வாறு அவர் படை படைத்தார். சரிங்களா? அடுத்து பொறுத்துக்கங்க. பரீட்சா நாடகக்குழு, ஆழி, நிஜ நாடகக்குழு, தன்னானே, ஞானி, வேலு சரவணன், மு. ராமசாமி, கே.ஏ. குணசேகரன். பரீட்சா நாடகக்குழு நடத்தியவர் ஞானி. ஆழினை நடத்தியவர் வேலு சரவணன். நிஜ நாடகக்குழுவை நடத்தியவர் மு. ராமசாமி. தன்னானே என்னும் நாடகக்குழுவை தொடங்கி நடத்தியவர் கே.ஏ. குணசேகரன். நமது நாடகங்களின் மூலம் தலித்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் யார்? கே.ஏ. குணசேகரன். நம் பாரம்பரிய கலை மரபை பின்பற்றி ஒரு தமிழ் நாடகம் உருவாக வேண்டும். ஆனால் நாடகம் சொல்லுகின்ற கருத்து உலகத்து மனிதனுக்கும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கூறுபவர் யார்? மு. ராமசாமி. இந்த மு. ராமசாமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் பேரை வந்து முரா என்றும் கூறுவார்கள்ப்பா. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கு இல்லையா? அது இல்லாம மு. ராமசாமி. மு. ராமசாமின்னு அர்த்தம். சரிங்களா? பார்த்துக்கங்க. தேர்வுல இந்த மாதிரி ஒருவேளை சுருக்க பெயர் குடுத்தாலும் குடுக்கலாம். அதனால் பார்த்துக் கொள்ளுங்கள். தமது நடை பத்திரிகையின் மூலம், அதாவது நடை என்கின்ற பத்திரிகையின் மூலம், நாடகத்தின் கதை, வசனம், அரங்கமைப்பு முதலானவற்றை குறித்து தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வந்தவர் யார்? ந. முத்துசாமி. கிரேக்க நாடக ஆசிரியர் யூரிப்பிடிஸ். அவர் எழுதியது ட்ரோஜன் உமன், அதாவது ட்ராய் நகரத்து பெண்கள் என்கின்ற நாடகத்தை தழுவி உருவாக்கப்பட்ட நாடகம் இது. வெறியாட்டம். அதாவது சே. ராமானுஜம் அவர்கள் இந்த நாடகத்தை மொழிபெயர்த்து நாடகத்தை அவர் உருவாக்கி நடத்தினார். சரிங்களா? ட்ராய் நகரத்து பெண்கள் அப்படிங்கிறது, அதாவது ஒரு போர் நடந்து முடிகின்றது. அதன் பிறகு நடக்கின்ற காட்சிகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற அந்த சூழலை எடுத்து எழுதியது தான் இந்த ட்ரோஜன் உமன் என்கின்ற நாடகம். எழுதியவர் யூரிப்பிடிஸ் அப்படிங்கிறவர். அந்த நாடகத்தை இவர் தமிழில் மொழிபெயர்க்கின்றார். அந்த நாடகத்திற்கு தமிழில் பெயர் கொடுக்கின்றார் வெறியாட்டம் என்று. சரிங்களா? தன்னுடைய நாடக இயக்கத்தின் மூலம் மதுரையில் ஒவ்வொரு ஆண்டும் நாடக விழாக்களை நடத்தி நாடகக்கலைக்கு வளம் ஊட்டி வருபவர் யார்? மு. ராமசாமி. அடுத்ததாக ஒரு பிரித்திகை. இந்திரா பார்த்தசாரதி, பிரபஞ்சன், ஜெயந்தன், டி. செல்வராஜ். அந்த பக்கம் பொருள் பற்றிய உடல்கள், முட்டை, சுவர்கள், யுக சங்கமம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன நாடக பிரதிகள்னு சொல்லி நம்முடைய பாடத்திட்டத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்காங்க. அதாவது ஒரு நவீன நாடகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நினைவுக்கு வருபவர்கள் இவர்கள்லாம். சரிங்களா? சரி. அவர்கள் எழுதிய நாடகங்கள் தான் இது. இந்திரா பார்த்தசாரதி போர்வை பொருத்திய உடல்கள், பிரபஞ்சன் முட்டை, ஜெயந்தன் சுவர்கள், டி. செல்வராஜ் யுக சங்கமம். மீண்டும் ஒரு பொறுத்துக்கோங்கப்பா. நாற்காலிக்கார, சொற்கிற அவலம், முற்றுப்புள்ளி, கருஞ்சுழி, கடல் பூதம். அந்த பக்கம் நான் முத்துசாமி, மு. ராமசாமி, பிரளயன், ஆறுமுகம், வேலு சரவணன். நாற்காலிக்கார இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடக தலைப்புகள். அதாவது சமூக நாடகம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மக்களிடையே இந்த நாடகம்லாம் நடந்து அதாவது சமூக காட்சிகளை எடுத்து வெளிப்படுத்திய நாடகம் மிக புகழ்பெற்ற நாடகங்கள். அந்த மாதிரியான நாடகங்கள். இவற்றை எழுதி நடத்தியவர்கள் யார்? அதாவது நடத்தியவர்கள் அப்படி பார்க்கும்போது நாற்காலிக்காரர் நா. முத்துசாமி, திருக்கிற அவலம் மு. ராமசாமி, முற்றுப்புள்ளி பிரளயன், கருஞ்சுழி ஆறுமுகம், கடல் பூதம் வேலு சரவணன். பார்த்தீங்கன்னா இவர் பேர் கருஞ்சுழி ஆறுமுகம்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற நாடகம் அந்த நாடகம். உலகின் எந்த மூலையிலிருந்தும் நாடக பணுவல்களை எடுத்து நாடகமாக உருவாக்க தயார். ஆனால் அந்த பணுவலை தமிழ் அடையாளம் சார்ந்த நாடகமாக உருவாக்கவே நான் முனைவேன் என்று கூறுபவர் யார்? இளைய பத்மநாபன். அவர் வந்து பத்தண்ணா அப்படிம்பாங்க. இவர் ஈழத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்ததாக நவீன நாடகத்தின் பன்முகங்களை நுட்பமாக அறிந்தவர் என்று நவீன நாடக உலகில் போற்றப்படுபவர் யார்? ராமானுஜம். இவர் வந்து பேராசிரியராகவும் பணிபுரிந்தவர்.
எனவே பேராசிரியர் கே ராமானுஜம் என்றும் கூறுவார்கள். அடுத்த வினா பொறுத்துக. தமிழ் நாடகம் நேற்று இன்று நாளை, இன்றைய தமிழ் நாடக சூழல், தமிழ் நாடகம் நேற்றும் இன்றும், வியூகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடக நூல்கள். அதனை எழுதிய ஆசிரியர்கள் மு. ராமசாமி, கே. ஏ. குணசேகரன், கு. பகவதி, கோ. பழனி. சரிங்களா? இப்ப இவற்றை பொறுத்துவோம். தமிழ் நாடகம் நேற்று இன்று நாளை, மு. ராமசாமி. இன்றைய தமிழ் நாடக சூழல், கே. ஏ. குணசேகரன். தமிழ் நாடகம் நேற்றும் இன்றும், கு. பகவதி. வியூகம், கோ. பழனி அவர்கள் எழுதிய நாடக நூல். சரிங்களா? அப்போ நாட்டார் கலைகளும் நவீன நாடக முயற்சிகளும் நாடக பிரதிநிதிகள் என்கின்ற தலைப்புல பல்சுவை வினாக்கள் மாதிரி வினாத்தாள், அது தொகுப்பு 5ல இன்றைக்கு இது குறித்த வினாத்தாள், முதல் வினாத்தாள் நம்ம பார்த்தோம்பா. இவர்களை பற்றி ஏற்கனவே நம்ம மாதிரி வினாத்தாளாகவும் டெஸ்கிரிப்டிவ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அறிஞரை பற்றிய முழுமையான கருத்துக்கள் நிரம்பிய ஒரு தொகுப்பு. அந்த மாதிரியே நம்ம பதிவு இருக்குங்க. அதன் இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். அதே சமயம் நாடகம் மட்டும் கிடையாது, இலக்கணம் இருக்கின்றது, கல்வெட்டியல், தொல்லியல், சுவடியியல், இது போன்ற கருத்துக்கள் கொண்ட பதிவுகளையும் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களப்ப, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.